thing in your life. உன் வாழ்க்கையில தரமுள்ள ஜெப நேரம் இருக்கணும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், ஞானமுள்ள உனக்கு ஞானம் இருந்தா செய்ய வேண்டியது காலத்தை ஆதாயப்படுத்திக்க. காலத்தை என்ன செய்? காலத்தை ஆதாயப்படுத்தாட்டா காலம் எப்படின்னா செகண்ட் பை செகண்ட் போயிடும். கால நேரம் எப்படி போகுது? வினாடி வினாடியா போயிடும். இந்த வினாடி இப்படி சுண்டிட்டேன் பார்த்தீங்களா, டைம் போயிட்டு. இது திரும்ப வருமா? இது திரும்ப வரவே வராது. டைம் மாத்திரம் போயிடுச்சுன்னா அது பொருள் போனால் கூட திரும்ப நீ வாங்கிக்கிடலாம். டைம் போயிட்டுனா உனக்கு உடல் சுகம் போனால் கூட ஏதாவது மருந்து போட்டு திரும்ப எடுத்துக்கலாம். சொத்து போனால் திரும்ப வந்துடும். ஆனால் டைம் போயிட்டுனா வராது. பட் யூ ஆர் ஸ்பெண்டிங் டைம் செகண்ட் பை செகண்ட். அதை ரிடீம் பண்ணலைன்னா உனக்கு வராது. மற்றதை நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை பாருங்கள். ஒரு டிவியில் போய் உட்கார்ந்தா டைம் போகிறது தெரியுதா? போயிடுது. அது பாட்டுக்கு எத்தனையோ மணி நேரம் போகுது. அதனால நமக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? என்னத்தை படிச்சுக்கிட்டீங்க? அந்த டைம் சரி, கொஞ்ச நேரம் ரிலாக்ஸேஷன் நமக்கு எல்லாத்துக்கும் வேணும். எல்லாத்துக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கணும். எப்பவும் டென்ஸ்டாகவே இருக்கக்கூடாது. ஏதாவது நமக்கு எது சந்தோஷத்தை கொடுக்குதோ நல்ல காரியம். ஐயா என்ன காரியம்? நல்ல மோசமான காரியம் ஒரு இமைப்பொழுதில் சந்தோஷம். பைபிளில் சொல்லிருக்கு, அநித்தியமான பாவ சந்தோஷம்னு ஒரே ஒரு இடத்துல தான் எழுதியிருக்குது. அநித்தியமான பாவ சந்தோஷம்னு பாவம் உனக்கு கொடுக்குது ஒரு அநித்தியமான சந்தோஷம். மற்ற வேற எங்கேயும் அந்த வசனத்தை பார்க்க முடியாது. பாவ சந்தோஷம் இல்லை, லெஜிட்டிமேட்டாக சில காரியங்களை நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். உதாரணத்துக்கு சொல்கிறேனே, உங்கள் அம்மா கிட்ட ஃபோனில் பேசுகிறது சந்தோஷமாக இருக்குன்னு வச்சுக்கிறேங்க. உன் புருஷன் இந்த மாதிரி உங்கள் அம்மாகிட்டலாம் அடிக்கடி உங்கள் அம்மா கிட்ட பேசணுன்னா நீ மாறிடுறாம்பாங்க சில ஆள். நல்லா தான் இருந்தா உங்கள் அம்மா கிட்ட போய் பேசினவுடனே நீ என்ன செய்துட்டா? மாறிட்டா. இனிமேல் உங்கள் அம்மா கிட்ட என்ன செய்யக்கூடாது? அவன் சந்தோஷமே அதுதான். உம்மா கிட்ட பேசினா சந்தோஷமா இல்லை, அவங்க அம்மா கிட்ட கொஞ்சம் பேசினா கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. அதை விட்டு கூட கொஞ்சம். நீ ஏன் சந்தேகப்படுற? அப்போ சந்தோஷத்தை நீ கெடுக்காத. அதெல்லாம் பேசுங்க, ஆனால் மிஞ்சி பேசிடாதீங்க. உன் புருஷனை பற்றி குறை சொல்லி பேசிடாத. உன் புருஷனை பற்றி குறை சொல்லி பேசிட்டுனா உங்கள் அம்மாவுக்கு உன் புருஷனை கண்டாலே கசப்பாயிரும். அவர்கிட்ட பேச மாட்டாங்க. இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யாது. உன் புருஷனை பற்றி தப்பாக பேசுனா உன்னை பற்றி தப்பாக பேசுறதான்னு நினச்சிக்க. புருஷனை நீ யாரு தான்? வாட் இஸ் யுவர் கோல் ஆஃப் யுவர் ஃபேமிலி லைஃப்? உன் குடும்ப லைஃபுடைய கோல் என்ன? அது தெரிஞ்சால் நம்ம ஏன் இருக்கிறோம் குடும்பத்தில்? உன் குடும்ப வாழ்க்கையுடைய கோல் என்ன? ஆண்டவர் உன் தகப்பனையும் தாயையும் விட்டு பிரிந்து மனைவியோட என்ன செய்திருப்பாய்? இசைந்திருப்பாய். நீங்கள் 2 பேரும் எத்தனை பேராக இருப்பீங்க? ஒன்னா இருப்பீங்கன்னு. அதான் கோல். உங்கள் லைஃப்பில் நீங்கள் 2 பேரும் எதாவது மாறிடணும். என்ன சத்தம் வர மாட்டேங்க? ஒன்னா மாறணுங்கிற கோல் வச்சுட்டீங்கன்னா அதுக்காக ஜெபம் பண்ணுவீங்க. டிஃப்ரென்ஸ்லாம் இருக்கும், டிஃப்ரென்ஸ் ரொம்ப இருக்கும். ஸ்ட்ரக்சர்லாம் வித்தியாசமாக தான் இருக்கும். உங்களுக்கு மாம்பழம் பிடிச்சா உங்கள் புருஷனுக்கு பாவக்காய் தான் பிடிக்கும். உங்களுக்கு சிவப்பு கலர் பிடிச்சா அவருக்கு என்ன கலர் தான் பிடிக்கும்? கருப்பு கலர் தான் பிடிக்கும். அதனால உங்களுக்கு டிவி பார்க்குற இஷ்டம் இருந்தால் அவளுக்கு அதை பற்றியே இஷ்டமே இருக்காது. நீங்கள் நல்லா போய் சாப்பிடணும்னு நினைப்பீங்க, அவளுக்கு ஹோட்டலில் போய் என்ன செய்யக்கூடாது? சாப்பிடக்கூடாது. இருந்தால் வீட்டில் தான் சாப்பிடணும், இல்லாட்டா சாப்பிடக்கூடாது. இப்படி தான் வித்தியாசம் இருக்கும். வித்தியாசமாக தான் ஆண்டவர் படைச்சிருப்பார். அதில் தான் இன்பமே இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. வெயில் இருந்தால் எது இருக்கணும்? அப்போ வெயிலின் அருமை எங்கே தான் தெரியும்? நிழல்லாம் தெரியும். அப்படி தான் வச்சிருப்பார் ஆண்டவர். ஆனால் உங்கள் லைஃப் கோல் ஒன்னா மாறணும். அதை விசுவாசிக்கணும். நீங்கள் ஒருத்தர் மனைவி மாதிரிலாம் சொல்லக்கூடாது. தேவதூதனே வந்தாலும் என் புருஷன் மாறவே மாட்டார். உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கிடவது மாறாது. உனக்கு விசுவாசம் இருக்கணும். ஹல்லேலூயா. இவர் எனக்கு தந்த கணவன், நானும் அவரை எப்படி இருக்க போறோம்? ஒன்று அந்த கோல் அப்படி இருந்தா நிச்சயமா உங்க வாழ்க்கையில மாற்றம் வந்துகிட்டே இருக்கும். அப்போ உங்க லைஃப்ல நீங்க ஆண்டவர் உங்களுக்கு ஜெபத்தை கொடுக்கணும். குவாலிட்டி டைம் வித் காட் செலவழிக்கணும்.
ஒரு நாளில் 24 மணி நேரம். ஆண்டிக்கும் அரசனுக்கும் 24 மணி நேரம் தான். ரோட்டில் இருக்க பிச்சைக்காரனுக்கும் சரி, உலகத்தில் இருக்க அமெரிக்கன் பிரசிடென்ட் ஆனாலும் சரி, ஆண்டவர் எவ்வளோ நேரம் தான் கொடுத்துருக்காரு? 20. வித்தியாசமே கிடையாது. அதில் நீங்கள் இது யோசிச்சு பார்க்கணும். அதில் வித்தியாசமே கிடையாது. அப்போ ஆண்டவருக்கு குவாலிட்டி டைம் கொடுக்க ரிடீம் பண்ணுறீங்களா? நீங்களாம் செய்யணும். வருஷத்தில் ஒரு கேலண்டரை வாங்கணும். கேலண்டர் வாங்கின உடனே முதல் காரியம் என்ன செய்யணும்? முதல் காரியம், என்னைக்கு உபவாசம் பண்ண போகிறீங்க, எந்த நாளில் ஜெபம் பண்ண போகிறீங்க, எந்த நேரத்தில் ஜெபம் பண்ண போகிறீங்க, எது உங்கள் கன்வீனியன்ட் டைமு. அந்த காலத்துலலாம் காலையில் எழும்பி ஜெபம் பண்ணுவாங்க. இந்த காலத்துலலாம் வாலிப பிள்ளைகளை நீங்கள் போய் எழுப்பி பாருங்கள். காலையில் அது எழும்பாது. அது எந்த நேரத்தில் தான் முழிச்சிருக்கோம்? சொல்லுங்களேன், எந்த நேரம் முழிச்சிருக்கோம்? இப்போ இருக்க சந்ததி ராத்திரி 1 மணி நேரமானாலும் 2 மணி நேரமானாலும் முழிச்சிருக்கோம். ஃபோன் பேசிகிட்டு இருக்கோம், இன்டர்நெட்டுக்கு போயிட்டுருக்கோம். காலையில் 1 மணிக்கு பிறகு தூங்க ஆரம்பிச்சுன்னா நீங்கள் காலையில் 8 மணிக்கு போய் எழுப்புங்க, 5 நிமிஷத்தில் எழும்புவாங்களாம். 5 நிமிஷத்தில் எழும்புவாங்கன்னு நினைக்கிறியா? எழும்ப மாட்டான். ஆனால் அந்த காலத்தில் சீக்கிரம் படுத்து காலையில் என்ன செய்வாங்க? எழும்புவாங்க. அந்த நாள் காலையில் எழும்பும் போது எப்படி எழும்பணும்? இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் நான் களி கூர்ந்து மகிழுவேன் விசுவாசத்தில் எழும்பணும். இது கர்த்தர், சாத்தா உண்டு பண்ண நாள் அல்ல. அல்லேலூயா. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள் அப்படின்னு எழுப்பி சந்தோஷமா யூ மீட் வித் காட். ரிடீம் டைம். அந்த நாளுக்கு எப்படி ஆண்டவரோட செலவழிக்க போறீங்க, எந்த நேரம் செலவழிக்க போறீங்க, இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு 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 நாளைக்கு 15 நிமிஷம்னு சொல்றது கிட்டத்தட்ட 96 தடவை வருது. 15 நிமிஷம். அல்லேலூயா. 15 நிமிஷம் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை வருது? 97 தடவை வருது. அது கொஞ்ச நேரம், ஒரு 15 நிமிஷம். மொத்தமாக தான் உங்களுக்கு செலவழிக்க முடியல, மொத்தமாக இருக்க முடியல. சில ஆளுக்கு மொத்தமாக போய் உட்காந்து ஜெபம்னா தெரியாது. சரி, அதை பிரித்து ஒரு 15 நிமிஷமாவது தேவனோட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு குவாலிட்டி டைம் நீங்கள் பிரித்து வச்சு ஜெபம் பண்ணி பாருங்கள். யூ ஸ்பெண்ட் லாட் ஆஃப் டைம் வித் காட். அந்த குவாலிட்டி டைம் நீங்கள் ஆண்டவரோட செலவழிக்கணும். கைகளை வைத்து, ஆண்டவரே ஒரு குவாலிட்டி டைமை நான் உங்க கூட செலவழித்து உம்மிடத்திலிருந்து பதில் பெறுகிற ஒரு கிருபையை தாங்க. இதில் அநேகம் பேர் செய்ய போறீங்க. ஒரு 15 நிமிஷம் உங்கள் வேலை முடிஞ்சு போய் நேரம் ஒரு 15 நிமிஷம், உங்கள் வேலை ஸ்தலத்தில் ஒரு 15 நிமிஷம், வேலைக்கு போகிறதுக்கு முன்னால் ஒரு 15 நிமிஷம், வேலை முடிஞ்ச பிறகு கொஞ்ச நேரம் ஒரு 15 நிமிஷம், அல்லேலூயா, ராத்திரி நேரத்தில் ஒரு 15 நிமிஷம் கொஞ்சம் ஜெபம் பண்ணி பாருங்க. நீ 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஒரு நாளைக்கு செலவழிக்க முடியும். கைவேத்தி, ஆண்டவரே அந்த கிருபை எனக்கு தாரும். எனக்கு பகலெல்லாம் வேலை ஆண்டவரே, எனக்கு முழுசு வேலை இருக்குப்பா, நான் டயர்ட் ஆயிட்டேன்னு சொல்லாதபடி ஒரு 15 நிமிஷம் கர்த்தரோட கூட போய் உட்கார்ந்து ஒரு பைபிளை திறந்து வாசித்து கொஞ்சம் ஒரு ஆண்டவரோட கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அது எவ்வளவு ஆசீர்வாதத்தை கொண்டு வர போகுது. ஆமென். அதைத்தான் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செய்யணும்னு விரும்புகிறார். இந்த சபையில் அப்படி சில ஆட்களை எழுப்புகிறார். நீ 15 நிமிஷத்துல நீ ஆண்டவர் சமூகத்துல ஜெபம் பண்ணி அது 96 தடவை ஒரு நாளைக்கு வருது. நீ ஏதாவது ஒரு கொஞ்ச நேரம் அந்த 15 நிமிஷத்தை பிரிச்சு ஜெபம் பண்ணி பாரு, ஆண்டவர் ஒன்று ஆசீர்வதிப்பார். எல்லாரும் ஆமேன்னு சொல்ல. ஆமே. சில ஆட்களுக்கு தான் 3 மணி நேரம் 10 மணி நேரம் ஜெபம் பண்ண முடியும். நிறைய பேருக்கு கான்சென்ட்ரேஷனே கிடையாது ஜெபத்துல. ஒரு 5 நிமிஷம் கான்சென்ட்ரேஷன் கிடையாது. நான் ஒரு தடவை உட்கார்ந்து என் கான்சென்ட்ரேஷன் எப்படி போகுதுன்னு பார்த்தேன். 1 மணி நேரம் உட்கார்ந்து போய் ஜெபம் பண்ண, ஆண்டவரே 1 மணி நேரம் நான் ஜெபம் பண்ண போறேன், என் மைண்டு ஸ்டெடியா இருக்கணும். பிளான் பண்ணி தான் போய் உட்கார்ந்தேன். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, அந்த 1 மணி நேரத்தில் 18 தடவை என் மைண்டு வெளியே போயிட்டு, 18 தடவை போயிட்டு வந்திருக்கு 1 மணி நேரத்தில். அப்போ நம்ம மைண்டு ரொம்ப டிராவல் பண்ணுது. இந்த மைண்ட் இருக்கு பாருங்க, இதைத்தான் ஆண்டவர் பிடிக்கணும்னு விரும்புகிறார். மனம் திரும்பு அப்படின்னு சொல்றாரு. என்னது அர்த்தம்? மனதுல திரும்பணும். சில ஆள் என்ன செய்வானா, மனம் திரும்ப மாட்டான். மனம் திரும்பினா என்ன அர்த்தம்? என்ன? நீ உலகத்தை நோக்கி போய்கிட்டே இருந்தாப்பா, மனம் திரும்பு அப்படின்னு சொல்றார். இது 90 டிகிரியில போயிட்டு இருக்கிற நீ திரும்பது 180 டிகிரியில திரும்பி இப்ப யாரை நோக்கி நீ போகணும்? டோட்டலா ஜீசஸை நோக்கி உன் மனசு போகணும். நம்ம என்ன செய்வோம்னா, முக்காவாசி ஆளு இந்த 90 டிகிரியில போன ஆளு
மனம் திரும்பு அப்படின்னு ஞானஸ்நானம் அதெல்லாம் எடுத்து